ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. இன்று ஜூன் 4ஆம் தேதி. ஒரு மாதத்துக்கு முன்னாடி சரியாக மே 4ஆம் தேதி இதே நேரம் நிலவரம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே? மே 4ஆம் தேதி அந்த முடிவுகள் வந்த உடனேயே தமிழக அரசியல் புரட்டி போடப்பட்டது என்று சொன்னால் மிகையல்ல. மக்கள் கொடுத்த தீர்ப்பு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது என்று சொன்னால் மிகையல்ல. அன்று தொடங்கி தற்போது வரை தமிழக வெற்றிக் கழகத்தின் பயணம், செயல்பாடுகள் எல்லாமே நம்ம பேசவிருக்கின்றோம். அது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, ஆட்சி ரீதியாக இருந்தாலும் சரி. முதல்ல அவங்க ஆட்சி அமைப்பதே ஒரு பெரிய சவாலாக அந்த ஒரு வார ப்ராசஸாக இருந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். திமுக கூட்டணி உடைந்தது முதல் அதிமுக கட்சியே பிளந்தது வரை, மின்வெட்டு ரீதியான பிரச்சனைகளில் தொடங்கி சட்டம் ஒழுங்கு சார்ந்த சில கேள்விகளை எதிர்க்கட்சிகள் எழுப்ப, இன்னைக்கு ஹார்ட் டிஸ்க் காணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வரை நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்போ நேத்திக்கு அவங்க காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கின ராஜ்யசபா வரைக்கும் அரசியல் ரீதியாக அவர்களுடைய காய் நகர்த்தல்கள், ஆட்சி ரீதியாக வந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள், பாராட்டுகள் எல்லாவற்றையும் பேச இருக்கின்றோம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அதே போல அரசியல் விமர்சகர் திரு ஜவஹர் அலி அவர்கள் இணைகின்றார். காங்கிரஸ் கட்சியின் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள் இணைகின்றார். வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் டாக்டர் சுமந்த் ராமன் அவர்களும் நம்மோடு இணைய இருக்கின்றார்கள். திரு சூர்யா, எந்த சார்பும் இல்லாமல் அன்பயஸ்டாக சொல்லுங்கள், இந்த ஒரு மாதத்தில் தமிழக அரசியலில் எல்லா கட்சிகளையும் ஏதோ ஒரு வகையில் புரட்டி போட்டிருக்கிறதா இல்லையா இந்த ரிசல்ட்? குறிப்பாக தாவேக்காவுடைய செயல்பாடு. இல்லை, நீங்கள் ஆரம்பிக்கும் போதே கொஸ்டின் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கேட்குறீங்க. ரொம்ப சாதாரணமாக தானே கேட்குறேன். இல்லை, ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒன்று. இதுக்கு பதில் ரொம்ப பிரச்சனையா எனக்கு பிரச்சனையா? இல்லை, இது பதில் ரொம்ப லாபியாக சொல்லலாங்க. நான் இப்போ நீங்கள் எல்லா கட்சிகளையும் பிரட்டி போட்டு உருட்டி போட்டு துவச்சி எடுத்து தாவேக்கா வந்த பிறகு பல கட்சிகளோட நிலைகள் தடுமாறி இல்லையா நான் சொல்லிடுறேன். இது எல்லாம் அப்படியே பெரிய விஸ்வரூபமாக எடுத்து நம்ம பேசலான்னா ஒன்றுமே இல்லை மேடம், சிம்பிள், ஒன்றும் இல்லை. அது திமுக தெளிவாக இருக்குது, அதிமுக விட்டுருங்க, அது இருக்கா என்னங்கிறத அப்புறம் பேசிக்குவோம். இதில் என்ன ஒன்று, மற்ற கட்சி எல்லா கட்சிக்கும், ஒட்டுமொத்த கட்சிக்கும் இந்த தாவேக்கா அத்தனை கட்சியோட கற்புத்தன்மையும் கேள்விக்குறியாயிடுச்சு. வார்த்தையில் கவனமா இருங்க. ஏங்க, கற்புங்கிறது நடத்தை வேண்டாம், அதாவது அவங்களோட லாயல்ட்டின்னு சொல்லுங்க, அவங்களோட இன்டெகிரிட்டின்னு சொல்லுங்க, நேர்மைன்னு சொல்லுங்க, வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, எனக்கு அதை பற்றி இல்லை. அதாவது அது வந்து தமிழில் வந்து உயரிய வார்த்தை கற்புங்கிறது. நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. கற்புங்கிறத விட ஒரு பெரிய சிறப்பான வார்த்தையே கிடையாது தமிழில். வேணா எங்கள் அண்ணன் வேலுச்சாமி கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லிடுவார். அதில் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை, சிறத்தன்மையை செதச்சிருச்சு இந்த தாவேக்கா அத்தனை கட்சிக்கும். இப்போ எந்த கட்சி சொல்ல முடியாது, நான் வந்து கொள்கையோடு இருக்கேன், நான் உறுதியாக இருக்கேன், நான் வந்து மத சார்பற்ற கொள்கையை தூக்கி நிறுத்திடுவேன், அப்படியே பாசிசத்தை எதிர்த்து இனிமேல் தமிழ்நாட்டில் நான் தான் முதல்ல போர்க்கொடி தூக்குவேன், ஒன்றுக்கும் வேலை கிடையாது சொல்ல முடியுமா? ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். யாராவது புலியை எதுக்கிறதுக்கு புல்லு திங்கிற ஆட்டு பின்னால் படையெடுத்து பார்த்துருக்கீங்களா? அது ஜெயிக்குமா? இல்லை, போனால் தான் நடக்குமா? சரி, பிஜேபிங்கிற புலியை எதுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய புலிப்படை மாதிரி ஒரு படையை வச்சுக்கிட்டு ஆட்சி இருந்தாலும் இல்லைன்னாலும் அந்த பாசிசத்தை எதிர்த்து, சனாதனத்தை எதிர்த்து தொடர்ந்து நாங்கள் இதே சமூக நீதிக்காக போராடிக்கிட்டே இருக்கிறது எங்களுக்கு கொள்கை. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், மாநில உரிமைங்கிறது முதலமைச்சராக்க முயற்சி நடக்கலையா? ஒன்னே ஒன்று சொல்லவா, திருமாவளவன் அவர்களை காமன் கேண்டிடேட் நான் சொல்றேன். அதெல்லாம் கொள்கை ரீதியா நான் சொல்றேங்க, பிரதான பெரிய கொள்கைங்க அது. ஏன்னா ரெண்டு அணிங்க, இந்த பக்கம் தாவேக்கா மெஜாரிட்டி இல்லைங்க, ஃபுல் மெஜாரிட்டியில் நாங்கள் இப்படி இருக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா நீங்கள் எப்படி தாவேக்கா வந்து யார் வேணாலும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு, நான் எங்கே வேணாலும் ஆதரவு கொடுங்க கேளுங்க. வர அது முன்னாலேயே அறிவிச்சிட்டாரு, நான் ஆள் எடுக்கிறேன், யார் வேணாலும் வந்து என் கம்பெனியில் சேருங்கன்னு. அன்னைக்கே காங்கிரஸ் போயிருந்தால் நல்ல நல்ல போஸ்டிங் போட்டிருப்பாங்க. காங்கிரஸ் போனாங்களே அவங்க, அது அதுக்கப்புறம் போனது இல்லைன்னா கட்சியிலேயே பெரிய போஸ்டிங் போட்டிருக்கலாம். இது முடிச்சிடுறேன், இப்படி எல்லாம் அன்றைக்கே போயிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்தீங்க. நான் என்ன கேட்குறேன், நாங்கள் வந்து தெளிவான முடிவு எடுத்தோம், எடப்பாடியை முதலமைச்சராக்கிறதுங்கிறது தவறான ஒன்று. ஆனால் எல்லாரும் சரியாக இருக்கும், பொதுவாக ஒரு வேட்பாளரை போடுவோம், அதுவும் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சமூகத்தை சார்ந்த தொல் திருமாவளவனை முதல்வர் ஆக்குவோம். அவர் எம்எல்ஏ கூட கிடையாது, அவராக்குவோண்டா.
எல்லாரும் எங்க சார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அப்புறம் எதிர்த்து பேசினவங்க எல்லாம் ஒண்ணா கூடி சேர்ந்து கிச்சடி கிளறதுக்கு பேரு வந்து ஒரு கொள்கை. ஒரே ஒரு நிமிஷம், நாங்க தான் யாரு வேணாலும் இருக்கட்டும், எடப்பாடியும் திமுகவும் ஒழிச்சே தீர்வேன், திமுக தான் துரோகின்ட்டாரு. தாவேக்காவும் டிவிகே டிஎம்கே தவிர யாருமே கிடையாது, உன்னை ஒழிச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பங்கிறாரு. இந்த 2 பேருமே திமுக ஒழிக்கிறது தானே இருக்கீங்க. அப்போ என்ன முடிவு? அப்போ நீங்கள் இந்த இதர கட்சிகள் எங்கள் கூட்டணியில் ஜெயிச்ச கட்சியெல்லாம் எங்களை ஒழிக்கிறேன்னு சொன்னவரும் ஆக்டர் விஜய் தான், எங்களை ஒழிக்கிறேன்னு சொன்னவரும் அடுத்த ஆக்டர் எடப்பாடி தான். இந்த 2 பேருமே எங்களை தான் ஒழிக்கிறேங்கிறாங்க. அப்போ நீங்கள் எங்கள் குதிரையில் தான் வண்டியில் வந்துட்டு இருக்கீங்க. வண்டி அவங்க மேல விமர்சனம் இருக்கு, மாற்று கருத்து இல்ல. அதே விமர்சனம் அவங்க மேலயும் இருக்கு, மாற்று கருத்து இல்ல. அது நம்ம வேலுசாமி சட்டை கேட்போம், அவங்கள்ட்ட கேட்போம். நீங்க மட்டும்தான் கொள்கையோட பயணிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் அதான் முதல்ல நீங்க என்னட்ட முடிச்சிருங்க. நாங்க என்ன சொல்றோம், அதுல இருந்து நாங்க பிறளவே இல்லை. நாங்க எடுத்த முடிவு காமனா ஒரு ஆளை போடுவோம்னு நிறுத்தணும். சரி, எங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆனதுன்னா அதுல உட்கார்ந்து 5 கூட்டணி கட்சியும் அடிபட்டுருச்சா இல்லை உயிரோடு இருக்கா இல்லையான்னு செக் பண்ண வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம். சரி, ஏன்னா நாங்கள் தெளிவாக ஒரு பட்டியலினத்தை சார்ந்த தொல் திருமாவளவன் நம்ம கூட்டணியில் இருக்க ஒரு ஆள். சரி, அவர் எங்கே வேணாலும் ஆதரவு கேட்கட்டும். சரி, எடப்பாடி வேணால் அவருக்கு ஆதரவு கொடுக்கட்டும். எங்களை முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லியே, சரி, அவரை தானே முதலமைச்சர் ஆக்குறோங்கிறோம். அவரை முதலமைச்சர் ஆக்குறேன்னு நாங்கள் சொல்லும்போது சமூக நீதி பேசின காங்கிரஸ் எங்கே ஓடிச்சு? ஏன் ஒரு பட்டியல் முன்னாடியே போயிட்டாங்க. அதாங்க பிளாட்ஃபார்ம்ல முன்னாடியே போய் லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதாங்க அதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த ஐடியாவே யோசிச்சீங்க. அததாங்க நானும் சொல்றேன். நாங்க ஐடியா யோசிச்ச பிறகு கூட நீங்க எழுந்துச்சு வர வேண்டியதானே. திரும்பவே வேணாம்ட்டாரே சார். ஏங்க திருமாவளவன் நீங்க காங்கிரஸ் விடுங்க சார், நீங்க யார சிஎம் ஆக்குறீங்களோ அவரே வேணாம்ட்டாரு. ஒரு நிமிஷம், திரும்ப கடைசியா வந்து இப்படி ஒரு சூழல் என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் என்னை திமுக முன்மொழிந்தது, நான் வெயிட்டிங்ல இருக்கேன், என்னை வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. நான் அங்கேயே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டேன்னு அவர் சொன்னார். மேடம் வேணாம், நான் சிரிச்சிட்டேன் மேடம். அவர் பெருந்தன்மை சிரிக்கட்டும் மேடம். ஆனா இங்க தமிழ்நாடு சிரிப்பா சிரிக்க கூடாதுன்னு நாங்க உட்கார வச்சா ஒட்டுமொத்த இந்த கட்சி எல்லாமே சமூக நீதி பேசுற கட்சி எல்லாம் இப்ப எங்கப்பா போனீங்க? யாருகிட்ட போய் சமூக நீதியை விற்க போனீங்க? அப்ப உங்களுக்கு சமூக நீதியை பத்தி பேசுற தகுதி இனி காங்கிரஸுக்கு இருக்குமா, கம்யூனிஸ்டுக்கு இருக்குமா, IUML-க்கு இருக்குமா, இந்த சிறுபான்மைன்னு பேசுற அத்தனை கட்சிக்கும் இருக்குமான்னு கேளுங்க. கேட்போம். திருச்சி வேலுசாமி, அரசியல் ரீதியாக அவங்க ஒரு மாசமா அவங்களுடைய செயல்பாடுகளில் சோஃபா மாடல்ங்கிற விமர்சனத்தில் தொடங்கி திமுக கூட்டணியிலேருந்தே எதிர்த்து நின்றவங்களோட சேர்ந்திருந்தவங்களெல்லாம் இந்த பக்கம் இழுக்கிறாங்கன்ற விமர்சனத்திலேருந்து அதிமுக கட்சியே பிளக்கிறாங்கன்ற விமர்சனம் வரைக்கும் ஒரு தூய சக்திக்கான அடையாளமாக தெரியுதா உங்களுக்கு கடந்த ஒரு மாதம்? ஆமா, என் முன்னால நீங்க பேசும்போது தம்பி நீங்களும் கற்புங்கிற ஒரு வார்த்தையை வச்சு விளையாண்டீங்க. நான் இல்லப்பா, பாரதி அந்த காலத்திலே சொல்லியிருக்கான், கற்பு என்று ஒன்று வந்தால் அது இரு பாலருக்கும் பொதுவில் வைப்போம்னா. கரெக்ட். அது இந்த பேட்டி கூட பொருந்தும் நினைக்கிறேன். எதை தம்பி சூர்யா கற்புன்னு சொல்றாரோ அது அவங்களுக்கும் அதை எடுத்துக்கணும். அது என்ன பண்றது, இன்னைக்கு 4ஆம் தேதி இந்த சூர்யாங்கிறது ராசி பலன் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எஸ்.ஏ. சூர்யா படப்பிடிப்புல கூட இப்ப ஏதோ விபத்து நடந்துச்சாமே, ஒருத்தர் இப்பதான் பார்த்தேன், உங்க இதுலதான் பார்த்தேன், இறந்திருக்கிறாங்க. எனக்கு தெரியல. அவர் சொன்னாரு, நாங்க சமூக நீதிக்காக பட்டியலினத்தை சேர்ந்தவரை முதலமைச்சராக நினைச்சோம், இவங்க யாரும் ஒத்து வரலன்னு. இதுக்கு முன்னால 50-60 வருஷமா நீங்க ஆட்சி பண்றவெல்லாம் பட்டியலினத்தை சேர்ந்து உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இப்பதான் வருதா? இதுக்கு முன்னால நீங்க பண்ணிருக்கலாமே. பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்பவாவது இந்த அறநிலையத்துறை அமைச்சர் கொடுத்திருக்கீங்களா, அல்லது நிதியமைச்சர் பதவி கொடுத்திருக்கீங்களா, முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கீங்களா, இல்ல துணை முதலமைச்சர் பதவியா கொடுத்திருக்கீங்களா? இப்ப திடீர்னு வந்திருக்கிறது இது பாசம் அல்ல, பாச என்கிற இது ஒரு வேஷம். அதனால தான் திருமாவளவனே இது சும்மா சொல்றாங்கன்னு அவர் ஒதுங்கிட்டாரு. அது வேற. ஆனா என்ன பண்றது, சூர்யா அவர் 50 வருஷத்துக்கு முன்னால எனக்கு நினைவு வருது, அவங்க அப்பா எமர்ஜென்சி பேர்ல ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்த உடனே அவர் வந்து இறங்குறாரு லாட்ஜுக்கு முன்னால, முதல்ல என்னதான் கட்டி பிடிச்சாரு, அதெல்லாம் நினைவுக்கு வருது. வேற ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே ஒரு மாற்றத்தை முழுமையாக நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் ஒரு விவசாயி, நான் மாற்றம் ஆட்சியில கூட கேட்கல சார், அவங்க பண்ற அரசியல்ல ஏதாவது மாற்றம் இருக்கான்னு கேக்குறேன். இல்லைங்க, நான் அதை சொல்லி முடிச்சாதான் உங்களுக்கு புரியும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா 1967 ஆட்சி மாற்றம் வரும்போது நடந்த அந்த சம்பவம் தான். நான் அது விளக்கமா சொல்லவில்லை, 2 நிமிடத்துல சொல்றேன். 67 திமுக ஆட்சி வந்த உடனே பதவி பிரமாணம் நடக்கிற போது தலைவர் காமராஜர் வீட்டில் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, அவர் அமைதியாவே உட்கார்ந்து இருக்கிறாரு.
திடீர்னு ஒரு போன் வருது, எடுத்து கேட்டு அந்த அப்படியே வேகமா எழுந்து வெளியே வர்றாரு. தோல்ல ஒரு துண்டு போட்டு, யாரும் அவர்கிட்ட கேட்க முடியல. ஒரு கார் வருது, ஓடி போய் கார் கதவை திறக்கிறாரு. உள்ள இருந்து இறங்குற அண்ணா, ஐயோ என்னையா நீங்க வந்து கார் கதவை திறக்கிறீங்கன்னு. அதுக்கு காமராஜர் சொன்னாரு, நான் அண்ணாதுரை காரை திறக்கலன்னு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காரை திறக்கிறேன்னு. முதலமைச்சர்னா என்னன்னு எனக்கே தெரியலன்னா மக்களுக்கு தெரியாது இல்ல, என் சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியணுங்கிறது தான் சொன்னேன். இதெல்லாம் முக்கியம். அடுத்து நடந்ததுதான். உள்ளே போகிற போது ஒரு 2-3 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. உள்ளே வந்த அண்ணா அவர்கள், அவர் சொன்னது, நான் ஆட்சிக்கு வருவேன் என்று நான் நினைக்கல, சில சீட்டுகள் அதிகம் வரும் தான் நினைச்சேன், அதனால தான் நானே எம்எல்ஏக்கு நிக்கல, எம்பிக்கு நின்னேன், ஆட்சிக்கு வந்துட்டோம், இப்ப வந்துட்டேன். மனதளவிலேயே நிர்வாகத்தை பற்றி இனிமேதான் யோசிக்கணும். இவ்வளவு பெரிய மாநிலத்தில் நிர்வாகத்தை உடனே புரிஞ்சுக்க முடியாது, அதனால நீங்க தான் ஆலோசனை சொல்லணும்னு சொல்ற போது தலைவர் காமராஜ் சொன்னது, படிக்காத என்னாலேயே இந்த ஆட்சியை நடத்த முடியும்னா எம்ஏ படிச்சவங்களால முடியும், தன்னம்பிக்கையோட செயல்படுங்க என்று சொன்னதோடு இருக்காமல் அடுத்து அவர் சொன்னதுதான், நீங்கள் சொல்வதிலே ஒன்றை நான் புரிந்து கொள்கிறேன், எவ்வளவு படித்திருந்தாலும் அவர் எம்பியா இருந்திருக்கிறாரு, எம்எல்ஏ இருந்திருக்கிறாரு, இவ்வளவு அனுபவங்கள் இருந்தும் கூட ஒரு ஆட்சியினுடைய நிர்வாகத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு 6 மாதம் ஆகும். ஆகவே இந்த 6 மாதம் வரை நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்கிற வரை நான் உங்களை விமர்சிக்க மாட்டேன், பேட்டி தர மாட்டேன், பொதுக்கூட்டங்களில் பேச மாட்டேன், அறிக்கை தர மாட்டேன், அதற்குள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் சொன்னார். 67 சொன்னதான் நான் இப்ப சொல்றேன், புதுசா ஒன்னும் சொல்லல. இந்த 1 மாத காலத்துல முதல்ல சட்ட ஒழுங்கு, அந்த சட்ட ஒழுங்குல அகர்வால் அவரை டிஜிபி Let me make myself clear. நான் முதல்ல ஆட்சியை பத்தியே கேள்வி வைக்கல. ஆட்சியை கத்துக்க 6 மாசம் ஆகும், 60 மாசம் ஆகும், அது ஆகட்டும். நான் கேட்கறது 1 மாதமாக அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது விமர்சனத்துக்குள்ளா இருக்கா இல்லையா? நீங்க தூய சக்தின்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒழுக்கிட்டு தெரியுதா, இல்ல ஏற்கனவே இருக்கிற சக்தி மாதிரி தான் இவங்களும் இருக்கிறாங்களான்ற விமர்சனம் இருக்கா? ஒன்றை தெளிவா சொல்றேன், நடத்தியும் காட்டியிருக்காங்க 1 மாசத்துக்குள்ள. தவறு செய்கிறவர்கள் என் கட்சிக்காரர்களாகவே இருந்தாலும் நான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன். 2-3 கட்சியில முக்கியமா ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட அளவில் பொறுப்புல இருந்தவங்க தவறு பண்ணவங்கள இந்த 1 மாசத்துக்குள்ளே 4-5 பேரை கட்சியை விட்டு நீக்கி இருக்கிற. தன்னுடைய சொந்த கட்சியில் இருக்கிறவர்கள் மீதே நடவடிக்கை எடுத்தால் மற்றவர்களுக்கு ஒரு அச்சம் வரும். அதை போல அதிகாரிகளிடத்திலையும் நானும் தவறு செய்ய மாட்டேன், தவறு செய்கின்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பேன் சொன்னதை போலவே மெட்ராஸ்லயே ஒரு தப்பு பண்ண ஒரு காவல்துறையில் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் கூட இல்ல, டிஸ்மிஸே பண்ணிருக்காங்க. இதெல்லாம் அவர்கள் ஒரு சரியான நிர்வாகத்தை தருவதற்கான முயற்சி, இதுவே முடிவுன்னு சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் நீங்க என்ன கேட்கலாம், அப்ப தப்பே நடக்கலையான்னு கேட்கலாம். இயேசுவும் புத்தனும் ஏன் பிரம்மாவும் சேர்ந்து ஒரு ஆட்சி நடந்தாலும் தவறுகள் நடக்கும். ஆனால் அந்த தவறுகள் மீது அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்க முடியும். சார், நான் அதிமுகவை பிளக்கிறத பத்தி கேக்குறேன் சார். சபாநாயகர் கிட்ட ராஜினாமா கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் தாவேக்கால சேர்றத பத்தி கேக்குறேன் சார். திமுகவை எதிர்த்துட்டு திமுகவோட கூட்டணி அந்த கட்சிகள் எல்லாம் அமைச்சரவையில சேர்த்துக்கிறத பத்தி கேக்குறேன் சார். அதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க ஒண்ணு என்ன புரியல, தார்மீகம் இருக்குன்னு கேக்குறேன். கூப்பிடுறது தப்பு. நான் என்ன சொன்ன முடிச்சாதானே புரியும். எல்லாம் யார் வேணாலும் கூப்பிட்டுங்க, வர்றவங்களுடைய தவறு தானே, அவங்க ஒத்துக்கிட்டு தானே வர்றாங்க, ஒத்துக்காம எப்படி வர முடியும்? இதுக்கு முன்னால மதிமுக ஜெயிச்சவரை எம்எல்ஏ கூப்பிட்டு ராஜினாமா பண்ண சொல்லி திமுக சேர்த்து திரும்பி நிக்கலையா கம்ப ராமகிருஷ்ணன்? இது உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுதான் சொல்றேன். அப்ப திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன வித்தியாசம்ன்ற கேள்வி வருது இல்ல? அதாவது நீங்க இதெல்லாம் பேசுறதுக்கு பொழுதுபோக்கு வேணா பேசலாம். சரி, அவர்களே ராஜினாமா பண்ணும்போது நீங்க எப்படி கேள்வி கேட்க முடியும், நான் எப்படி கேட்க முடியும்? சரிங்க, நானும் கேட்க முடியாது, நீங்களும் கேட்க முடியாது, யாரும் கேட்க முடியாது. கேட்கல, இதோட நிறுத்திறேன். கேட்கல, நான் இதோட கேட்க மாட்டேன், இனிமே கேட்க மாட்டேன், நிறுத்திறேன். 40 வருஷமா பாசிசத்தை எதுக்குறோம்னு ஒரு பாயாச கம்பெனி பின்னால நான் படையெடுக்கிறேன். இதாண்டா கூப்பிடுறான், நான் போறேன், யார் கூப்பிட்டாலும் போயிடுவேன், பதவி கூட நான் வந்துடுறேன். இது என்னென்ன அர்த்தம்? என்னது ஐயா, இதோ பாசிசத்தை நீங்க மட்டும்தான் எதுக்க முடியும், வேற யாரும் எதுக்க முடியும்? ஆர்எஸ்எஸ் சமூக சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு நாங்களா சொன்னோம்? நீங்க தான் சொன்னீங்க, அதனால நீங்க தான் பாசிசத்தை எதுக்கலாம். சரி, நீங்க தானே வாஜ்பாய் ஆட்சியை தூக்கி நிறுத்தி 5 ஆண்டுகள் அமைச்சரா இருந்தீங்க, நீங்க தான் பாசிசத்தை எதுக்கலாம். அதனால உங்களை தோல்ல சுமக்காம இருந்தா 10 வருஷம் மத்திய மந்திரியா இருந்திருக்கலாம். நீங்க சொல்வதுல நியாயம் இல்ல, நீங்க சொல்வதுல நியாயம் இல்ல. உங்களை தோல்ல சுமக்காம இருந்தா 10 வருஷம் மத்திய மந்திரியா இருந்திருக்கலாம். சரி, எங்க யாரு சுமக்க சொன்னா? நீங்க என்ன எங்களுக்கு அடிமையா? ஏன் சுமக்கிறீங்க?
சுமக்காதீங்கன்றேன். என்ன பண்ணுது? சுயமரியாதை இருக்கிறவன் வேற யாரையும் சமூக நீதி சுமக்க வாய்ப்பு. வேண்டாம். உங்களுக்கு சுயமரியாதை இருந்தா லக்கேஜ் மூட்டை சுமக்காதீங்க. ஏத்திட்டு போயிட்டோம். உங்களை யார் சுமக்க சொன்னா? ஓகே விவரம் தெரியாம லக்கேஜ் மூட்டை ஏத்திட்டு உங்க போயிட்டோம். தலைவரையே ஜெயிக்க வைக்க முடியல. உங்க தலைவரே ஜெயிக்க முடியல. உங்க பொதுச் செயலாளர் ஜெயிக்க நாங்க முடியல. இந்தியாவை அப்புறம் காப்பாத்துறது எங்களுக்கு படை நீங்க ஜெயிக்க எடுக்கிறோம். வைக்க சரி. நீங்க தமிழ்நாட்டை அடவு வச்சிருக்கீங்க. இந்தியாவை நீங்க நல்லா காப்பாத்துவீங்க. இல்ல, sorry, ஒரு நிமிஷம். தீர்மானம் போட்டு நீங்க இந்தியாவை இந்தியா காப்பாத்த போறீங்க. நீங்க தமிழ்நாட்டை அடவு சூர்யாண்ணா, இந்தியா please. நிக்க போறோம். அவ்வளவுதான் என்ன வித்தியாசம். ஒரு சொல்றீங்க நீங்க? நிமிஷம், சாரி திருச்சி வேலுசாமி சார், ஒரு நிமிஷம், சாரி. தினம் டாபிக் என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா இந்த திமுக காங்கிரஸ் சண்டையை வந்து கொஞ்சம் பிரிச்சு விடுறதுக்குள்ள தினம் போதும் ஆகுது. நல்லா கொஞ்சம் கோஆபரேட் ஏங்க, நான் சண்டை போடலங்க. தம்பி தான் சொன்னாரு, நான் பதில் சொல்ல வேண்டியது. நான் என்ன பண்ண டாபிக் முடியும்? எடுத்தாலும் திமுக காங்கிரஸ் அடிச்சுக்கிறீங்க. வந்துடுறேன், நான் திரு சுமந்த் ராமன் அவர்கள்ட்ட கொண்டு போயிட்டு வந்துடுறேன். இந்த ஒரு மாத செயல்பாடுகளை எப்படி மதிப்பிடுறீங்க சுமந்த் சார்? எல்லா அரசுகளை போல் நிறைகளும் உண்டு, குறைகளும் உண்டு. அடிப்படையா நம்ம வந்து இது அனுபவம் இல்லாத ஒரு அரசு அப்படிங்கறதுனால இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும். ஒரு மாதம் இஸ் டூ ஷார்ட். குறைந்தது ஒரு 6 மாத காலம் ஆனாதான் நமக்கு தெரியும். ஆனால் சில ட்ரெண்ட் வந்து தெரிய தொடங்கி இருக்கு. ஒன்று, ஒரு அதிகாரிகள் நியமனத்துல ஒரு பகுதியில இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு நல்ல சிறந்த அதிகாரிகளை நியமிச்சிருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் ஊழல் குற்றச்சாட்டு, அதிகார துஷ்பிரயோகம் போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஒரு நல்ல போர்ட்போலியோஸ்க்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது வந்து நிச்சயமா ஒரு சந்தேகத்தை எழுப்புது. ஏன்னா நேர்மையான ஒரு ஆட்சிங்கிற போது இவ்வளவு சர்ச்சையில் சிக்கிய இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ஸ்ல இருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. சோ இதுல ஒரு பக்கம் தலைமைச் செயலாளரை கண்டினியூ பண்றாங்க. அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அது ஒரு டிஜிபி புதுசா நியமிச்சிருக்கிறாங்க. முந்தைய அரசு கிட்டத்தட்ட 7-8 மாசம் ஆக்டிங் டிஜிபியை வச்சே ஓட்டுனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ஸ் அரசாங்கத்துக்கு பொறுத்து. அதே சமயம் திரு அருணுடைய நியமனம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. எதற்காக அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி நிச்சயமா வரும். முதலமைச்சருடைய அந்த திருச்சி பேச்சு அது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு பேச்சு. அது வந்து ஒரு திருச்சியில இடைத்தேர்தல் வரும்போது அவர் போய் கேம்பெயின் பண்ணும்போது பேச வேண்டிய பேச்சு அது. அதுல வந்து இந்த ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு நீங்கள் ஒரு சர்டன் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் நிறைவேறவில்லை அந்த ஸ்பீச்ல. சோ நிச்சயமா அது வந்து ஒரு கவலைய நெகட்டிவ் பாயிண்டா நம்ம பார்க்கணும். மீடியாவை சந்திக்கவே இல்லை, அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நிச்சயமா பார்க்கணும். உதாரணத்துக்கு நேற்று பாத்தீங்கன்னா டிகே சிவகுமார் நேற்று தான் பதவி ஏத்தார். பதவி ஏத்துட்டு 1.5 மணி நேரம் பேசினார். என்னென்ன திட்டம், அவருடைய அறிவிப்புகள், 2 பேப்பர், ஒரு பேப்பரோ 2 பேப்பரோ தான் கையில இருந்துச்சு. அதை பார்க்க கூட இல்லை. சோ நான் அது வந்து ஒரு மெயின் இஷ்யூன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுவும் ஒரு இஷ்யூ. எவ்வளவு நீங்க மக்கள்கிட்ட உங்க திட்டங்களை விளக்க முடியும் அப்படிங்கிறது. சோ இது வந்து இதுவரை நடக்கவில்லை. பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த எல்என்டி 18,600 கோடி அது வந்து ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. மிகவும் வரவேற்கத்தக்கது. நிச்சயமா வந்து மேலும் மேலும் தொழில்துறை வளர்ச்சி ஏற்படுவதற்கு இது போன்ற ஒப்பந்தங்கள் அடிக்கடி கையெழுத்தாக வேண்டும். அதற்கு திரு விஜய் அவர்கள் முழு முயற்சி ஈடுபட வேண்டும். ஓவரால் பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு பேக்குங்க. பெரிய ஒரு பயங்கரமான தவறு அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இப்படியே சூப்பரா பண்ணிட்டாங்க, தமிழகத்தையே தலைகீழா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் ஒண்ணு இல்ல. அதனாலதான் இந்த ஒரு மாசத்துல ஆட்சியினுடைய செயல்பாடு, தாவேகாவினுடைய செயல்பாடுங்கிறத தாண்டி இந்த தேர்தல் முடிவுகளை மற்ற கட்சிகள் எப்படி ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, மற்ற கட்சிகளுடைய எடுத்திருக்கக்கூடிய வியூகங்கள் சரியா போயிருக்கா அப்படிங்கிறதுமே கூட கேள்விக்குள்ள இருக்குல்ல. திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இல்ல விசிக, காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், எல்லார் மீதுமே விமர்சனங்கள் எழுந்திருக்குல்ல இந்த ஒரு மாசத்துல. இரு கட்சிகளும், இரு பிரதான திராவிட கட்சிகளும் கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தி விடப்பட்டிருக்கின்றன. இப்போ திமுகவுக்கு ஒரு பலமே என்ன? சூப்பர் கூட்டணிங்க, எவ்வளவு கட்சிங்க, 18 கட்சி, 23 கட்சி, கரெக்டா? எவ்வளவு கட்சிகள். மதிமுக வெளியே வரங்கிறாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வெளியே வந்தாச்சு, விசிக வெளியே வந்தாச்சு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லை, காங்கிரஸ் இல்லை. இப்போ மதிமுக வெளியே வராங்கன்னா கிட்டத்தட்ட திமுக தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது. அண்ணா திமுக
கட்சி உடைய எதிர்காலமே வந்து கேள்விக்குறியாகிவிட்டது. நீங்க ஒரு 3 மாதத்திற்கு முன்பு இந்த நிலை வரும் என்று நம்முள் எவ்வளவு பேரு யோசிச்சிருக்க முடியும்? திமுக சுத்தமா தனிமைப்படுத்தப்படும், அதிமுகவினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்ற நிலைமை ஏற்படும் என்று யாராலையும் கணிச்சிருக்க முடியாது உறுதியா. இல்ல இந்த சவால்களை அந்த கட்சிகள் சரியா கையாண்டிருக்காங்களா? அவங்க are they on the path to redemption? No, I don't see them on the path to redemption. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்கள முடிச்சிடலாம். அவருக்கு வந்து ஒரு வித்தியாசம், அவர் தான் சில தவறுகளை செய்திருக்கலாம், மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும், புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஐடியா அவருக்கு வந்த மாதிரியே தெரியல. கட்சி தன்னோட இருந்தா போறோம், ஆனால் அது கரைந்து கொண்டிருக்கிற கட்சி. நீங்க அது எப்படி வேணா இருந்தா போதும், அதை தாண்டி அவருடைய சிந்தனை இருப்பது போல் தெரியவில்லை. அதனாலதான் வந்து அதிமுக 30 வருஷம் 40 வருஷம் இருந்தவங்க அந்த கட்சியை விட்டுட்டு போறதுங்கிறது அவங்களுக்கு சரி, நம்ம சொல்லலாம் அவங்க பதவி ஆசைக்காக பதவி வெறி பிடிச்சு போறாங்கன்னு நம்ம பேசிக்கலாம். ஆனால் அது அவ்வளவு ஈஸி டிசிஷன் இருக்காது. நாளைக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கட்சியை இந்த தலைவரால் மீண்டும் ஆட்சி பொறுப்பில் கொண்டு அமர வைக்க முடியும் என்று நினைத்தால் போமாட்டாங்க. ஏன்னா அவங்கள 30 இயர்ஸ் இருந்திருக்காங்க. கடந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில அதிமுக தான் இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்த 2006ல இருந்து 11லயும் அதிமுக தான் இருந்திருக்காங்க திமுக ஆட்சி காலத்துல. சோ they are losing hope in the leadership. அதே மாதிரி திமுக தரப்புல வந்து அவங்களுக்கு என்னன்னா, இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த துரோகிகள் என்ற வார்த்தை வரவில்லையே தவிர காங்கிரசுக்கு தவிர முதுகுல குத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா முதல் நாள் யாரு இதை என்கரேஜ் பண்ணது? ஜனாதிபதி ஆட்சி வந்து விடக்கூடாது, பின்கதவு வழியாக பாஜக உள்ள வந்துடக்கூடாது, அதனால நாங்களே வந்து இவங்க அங்க போனாலும் பரவாயில்லை அப்படின்னு பேசிட்டு அவங்க உள்ள ஃபுல்லா குதிச்சுட்டு பதவி ஆசை அவர்களுக்கு வந்த பிறகு ஐயோ எங்களை முதுகுல குத்திட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சோ இரு தரப்பும் they are, I would say both the parties are facing a crisis of confidence. நிச்சயமா அடுத்த சில மாதங்கள்ல அவர்களால் சுதாரிக்க முடியும், ஏன்னா அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்கு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் இன்னைக்கு there is a crisis of confidence and leadership in ADMK and a crisis of confidence in DMK. திரு மணிகண்டன், அதிமுக சுதாரிக்குமா இனிமேலாவது? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம்மா. நம்ம 1 மாசம் ஓடி போச்சாமா. போன மாசம் 4ஆம் தேதி வாங்கின உள்ளடி வெளியடி உள்குத்து வெளிக்குத்து எல்லாம் வீக்கம் இப்பதாமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. ஆனா 1 மாசம் ஓடி போச்சுங்கிறீங்க, இப்பதாமா தெரியுது. பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் அப்படியே வீக்கம் வத்திட்டு இருக்குது, ஓரளவுக்கு உடம்பு நார்மல் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறோமா. இப்ப எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் சூர்யா வெற்றி கொண்டான், யாரை வெற்றி கொண்டார்? வெற்றி கொள்ளலையே, அதனால அவர் பேரு சூர்யா தோல்வி கண்டார் அப்படின்னு அவரை மாத்திக்க சொல்லுங்க. கூட இன்னொன்னு சொல்லுங்கம்மா, இந்த எதுக்கு எடுத்தாலும் பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொன்ன 3 முக்கிய நபர்கள் சொந்த தொகுதியிலேயே சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறப்ப தூக்கி எறியப்பட்டிருக்கிறாங்க. யார் எதுக்கு எடுத்தாலும் பார்த்தா ஒன்றிய அரசு குன்றிய அரசுன்னு சொன்ன கேஜ்ரிவால் பாத்தீங்கன்னா கதம் கதம், மம்தா பானர்ஜி கதம் கதம், முக ஸ்டாலின நம்ம VS பாபு இத பண்ணிட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு இனிமேல் எதுக்கு எடுத்தாலும் இந்த ஒன்றிய அரசு குன்றிய அரசு அப்படின்னு இந்த பாட்டு பாடுறத விட்டுட்டு பாஜக எதிர்த்ததுனால ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டாங்க, அப்படிதானே? பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுல கொளத்தூர் மக்கள் MK ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டாங்க. நல்லா நான் சொல்ற சீக்வன்ஸ் பாருங்க, இந்த 3 பேருக்கும் பாஜக எதிர்ப்புங்கிறது தான். அது சரி சார், கோரிலேஷன் இஸ் நாட் காசேஷன் சார். 2 காக்கா உட்கார்ந்ததுனால அதனால பணம்பழம் விழல சார். காக்கா உட்கார்னால பணம்பழம்ல பெரிய இது இந்த பழமே விழுந்திருக்குது, பெரிய இந்த பழமே விழுந்திருக்குதுமா. அதை விட்டுருங்க. நான் சொல்ல வந்தது எதுக்கு எடுத்தாலும் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன், தமிழகத்தை தலை நிமிர விட மாட்டேன், என்னன்னா ஒன்றிய அரசு குன்றிய அரசினார், அதுக்கு கொடுத்த தோல்விதான் இது அப்படின்ட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு வரமா. தலைவாவின் 1 மாத சர்க்கார் கில்லி அடிச்சுதா, இது டைம் டு லீடா என்ன அப்படின்னு கேக்குறீங்க. எனக்கு என்னமோ பார்த்தா 1 மாதம் போஸ்டர் ஓட்டிடலாம். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா சுந்தரா டிராவல்ஸ் பஸ் மாதிரி தாமா தெரியுது. ஆமா, சுந்தரா டிராவல்ஸ் பஸ் மாதிரி தாமா எனக்கு தெரியுது. அதே மாதிரி அண்ணா சுமந்த் சார் கேக்குறாரு, நீங்க அதிமுக பத்தி பேசலையே.
அதான் சொன்னேன்மா, உடம்பு வலி எல்லாம் இப்பதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, வீக்கம் வச்சிருக்குது, இப்பதான் கொஞ்சம் நீங்க அப்படியே சுந்தரா பழைய டிராவல்ஸ் யார நிலைமைக்கு சொன்னீங்க? சுந்தரா டிராவல்ஸ்ன்னு சொன்னவரு பாவம் அங்க விஎஸ் பாபு முடிச்சிட்டாரு, விஜய் அதிமுக கொஞ்சம் முடிச்சிட்டாரு. விட்டுருங்கம்மா, ஏமா வாயின்னு விடுறீங்க, விட்டுருங்க. இல்லண்ணே விட்டுருங்க. சரி சொல்லி முடிங்க விஷயத்துக்கு வரமா. சரி. தமிழகத்தில் அதாவது விஜய் அவர்களுடைய இந்த ஒரு மாத இதை பார்க்கணும் அப்படின்னா உண்மையாலுமே பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இதுவரை அறிந்திராத குதிரை பேரம் அப்படிங்கிறது முதல் முறையா தமிழக மக்கள் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுமா. இதுவரை எந்த முதல்வர் படிக்காத காமராஜரும் படித்த அண்ணாதுரையும் கூட போடாத கோட்டு சூட்டு கூடைய சோபா செட்டு அப்படிங்கிற ஒரு அரசியலை இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோமா. தன்னுடைய ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக சரி செய்த திமுக அதிமுக அப்படின்னு ஆதவர்ஜினால் குற்றம் சாட்டப்பட்ட திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை ஊடு தேடி போய் சந்திச்சு அவர்கிட்ட ஆசீர்வாதமும் மரியாதையும் செலுத்துற முதலமைச்சர், அதுல இன்னொரு சதியாளரா குற்றம் சாட்டப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை மட்டும் நான் இது வரைக்கும் போய் பார்க்க மாட்டேன், அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர், நான் போய் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அரசியல் பண்பு, ஒரு புதிய பண்பை எழுதி இருக்கிறாருமா. அதனால இதெல்லாம் பாக்குறப்ப அவர் உண்மையாலுமே தூய சக்தியா இல்ல திமுக மாதிரி துர்சக்தியா அப்படின்னு எனக்கு உண்மையாலுமே புரியலமா. இன்னொன்னுமா, 10 நாள் கூட ஆவல பதவிக்கு வந்து மரியாதைக்குரிய திரு சதீசன் அவர்கள் கேரள முதலமைச்சர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை அவர் கொடுத்துட்டார். ஆனா இவர் வந்த அடுத்த நாளே எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, நான் விரைவில் வெள்ளை அறிக்கையை வெளியிடுவேன்னார். என்ன இது, ஏதாவது செவ்வாய் கிரகத்துல இருக்கிறமா ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு இன்னாரம் நேத்து வந்து சதீசன் அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கிறப்ப இன்னாரு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கலாம். இன்னொன்னுமா, போன தடவை தான் திரு ஸ்டாலின் சொன்னார் நான் ஆட்சி அமைஞ்ச உடனே கொடநாடு கொலையாளிகளை உண்மை குற்றவாளிகளை கைது செல்வேன்னு சொன்னாரு. இவர் சொன்னாரு 30% திமுக கமிஷன் அப்படின்னு சொன்னார், மு.க. ஸ்டாலினுடைய கமிஷன் அப்படின்னு. அதுக்கு இன்னார் ஒரு விசாரணை கமிஷன் போட்டிருக்கோம். அதனால இது திராவிட பாடல் 2.0 தாமா. கேட்போம். திரு ஜவஹர் அலி அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, ஆட்சி ரீதியாக பெரும் சொல்லிக்கொள்ளும்படி பெருசா எதுவும் இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை தாண்டி நிறைய சிக்கல்களும் கூட முன்னெழுந்திருக்கே அப்படின்ற வெள்ளை இருக்கே ஏன் விடலை, மின்சார வாரியத்தில் என்ன பிரச்சனை, ஹார்ட் டிஸ்க்லாம் ஏன் காணாமல் போகுதுன்னு வரிசையா குற்றச்சாட்டுகளை அடுக்குறாங்களே சார். அதாவது மேடம், ஜாதி மத அரசியலெல்லாம் உடைச்சி தமிழக அரசியல் களத்தை வந்து புரட்டி போட்ட ஒரு சக்தி மீது வந்து இன்றைக்கு வந்து திமுக அதிமுக பிஜேபி எல்லாம் ஒரு கொலைவெறி தாக்குதலில் இருக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து வரக்கூடிய காலங்களில் கூட்டணி அமைச்சு தாவேக்காவை எதிர்த்தாலும் எதிர்ப்பாங்க போல இருக்கு. அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆனா என்னன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பெருசுபடுத்துது. மக்கள்கள் முட்டாள்கள், தற்குறிகள் அப்படின்னு சொல்ற அனுபவம் இல்லாதவர்கள், அரசாங்கத்தை நடத்த தெரியாதவர்கள். ஒன்று சொல்றேன், அதாவது 1977 வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து முதல்ல ஆட்சி அமைக்கும் போது அவரும் நாஞ்சில் மனோகரனை தவிர மற்ற எல்லாமே புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அன்றைக்கு. ஆனா அதற்கு பிறகு மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தார்கள். அதே போலதான் இன்றைக்கு இளைஞர்களும் மிகச்சிறந்த ஆட்சியை கொடுக்குறாங்க. இன்னொரு குற்றச்சாட்டை விட்டு அழைக்கிறாங்க, சமூக வலைதளம் மூலம் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்ட்டு. அது ஒரு தப்பு இல்லை. ஆனா இவங்க வந்து விளம்பரத்துக்கான பல ஆயிரம் கோடிகளை செலவு செஞ்சாங்க. அதனால வந்து இன்னைக்கு அதே மாதிரி நம்ம நண்பர் உங்க பதிலுக்கு வராது, நம்ம இவரு சுமன் சி ராமன் சார் சொன்னாரு, ஒரு திருச்சியில வந்து முதலமைச்சர் விஜய் பேசினது சரியில்லைன்னு. என்ன சரியில்லைன்னு சொல்லுங்க. அவர் அன்றைக்கு நன்றி அறிவிப்பு தெரிவிக்கிறதுக்காண்டி மக்களை சந்திச்சாரு. அந்த மக்களுக்கு தொண்டர்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொன்னாரு. ஆனா நேத்திக்கு பேசின ஆர் ராசா என்ன பேசினாரு, அதுக்கு அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது அதெல்லாம் சரின்னு சொல்றாரா? அதுக்கு முன்னாடி அந்த கூட்டணி கட்சியா இருந்த கூட முஸ்லீம் லீக்கையும் விசிகாவையும் எவ்வளவு மோசமான வார்த்தைகளை அவர் பேசினாரு. அவர் துப்பு இருக்கான்னு நேற்று பேசுறாரு. இதெல்லாம் வந்து என்ன விதமான இது? அது இல்லாம அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, கையில ஒரு மதம், கழுத்துல ஒரு மதம், இது பேர்ல ஒரு மதம் அப்படின்னு சொல்றாரு. இது பிஜேபியினுடைய பி டீமா மாறினதுக்கான அத்தாட்சி இல்லையா? இது என்ன மாதிரி இல்லை. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்க்கல திமுக ஆயிட்டாங்களா எப்படி? அதனாலதான் மேடம் மதத்தை இப்ப எடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஓ அப்படி. இங்க கையில ஒரு மதம் இருக்காராம், தலையில ஒரு மதம், கழுத்துல ஒரு மதம், பேர்ல வந்து அதாவது சொல்றாரு அவர் பேர் ஜோசப் விஜய்ங்கிற அது ஒரு மதமா. அதனாலதான் இப்ப என்னதும் ஒரே நாடு ஒரு தேர்தலை திமுக எதிர்த்தாங்களா? குர்பான் தடை இப்ப வந்துச்சு, அதை ஏதாவது திமுக எதிர்த்தாங்களா?
மேகதாது பிரச்சனைக்கு இப்ப ஏதாவது திமுக எதிர்த்தாங்களா? காவியுடைய பிரச்சனைக்கு ஏதாவது திமுக எதிர்த்து போராட்டம் ஏதாவது நடத்தினாங்களா? எதுவுமே இல்ல. இப்ப அவர்கள் வேற ரூட் எடுத்திருக்காங்க ஒண்ணு இருக்கட்டும். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன் மேடம். இப்ப நீங்க ஆட்சியில ஒரு மிகச்சிறந்த ஆட்சி அவர் சொன்ன மாதிரி 200 யூனிட் கொடுத்து நீங்க பதவி ஏத்த நாள் 10ஆம் தேதின்னு கூட வச்சுக்கோங்க. ஜெயிச்ச நாள் 4ஆம் தேதி, பதவி ஏத்த நாள் 10ஆம் தேதின்னு கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 20 நாள் ஆயிடுச்சு, வெள்ளை அறிக்கை எங்கன்னு கேக்குறாங்க. நாளைக்கு அமைச்சரவை கூட்டம் நடக்குது மேடம். நாளைக்கு தான் நடக்குது. அது ஒன்றும் 2-3 நாள்ல வெள்ளை அறிக்கை நிச்சயமாக கொடுப்பாங்க. அதுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்குதுல்ல. நம்ம எடுத்தோம் கையன்னு, ஏன்னா இங்க மிகப்பெரிய குளறுபடிகள் இருக்கு. நீங்க கூட மின்சார இதுல அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் காணா போயிடுச்சு. அதுக்கு யார் காரணம்? முன்னாள் அமைச்சர் யாரு? என்ன மேடம்? எப்படி காணாம போச்சு மேடம்? எப்படி காணா போச்சுன்னா அதுதான் சொல்றேன். யார் ஊழல் செஞ்சாங்களோ அவங்க தான் திருடிட்டு போயிட்டாங்க. அதான் அந்த யார் ஊழல் செஞ்சாங்களோ அவங்க திருடிட்டு போயிட்டாங்க. ஐயா வந்த உடனே உங்க கணக்குப்படி, உங்களுடைய வர்ணனைப்படி திருடுறவனுக்கு ஊழல் செஞ்சது யாரோ அவன் திருட சொல்லி இருப்பாங்க. அவங்க அதனால திருடிட்டு போயிருப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறது தான் விசாரணை வச்சிருக்காங்க. இதுல ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. புரியுதா ஜவஹர்? ஆட்சிக்கு 1 மாசம் கூட ஆகல. புரியுது. டிஸ்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டீங்களான்னு கேக்குறாங்க. யாரு டிஸ்கெல்லாம் தூக்கிட்டு போனது? நீங்க சொல்லி அனுப்பிவிட்ட ஆளு தான் தூக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க சொல்லி அனுப்பிவிட்ட ஆளு தான் தூக்கிட்டு போயிருக்காங்க. நீங்க தானே முன்னாடி மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தீங்க. எங்க நிலக்கரியில ஊழல், டிரான்ஸ்பார்மர்ல ஊழல், இந்த ஊழல்கள்லாம் அந்த டிஸ்க்ல இருக்கு. அது தூக்கிட்டு போனது நீங்க தான். அந்த அடையாளத்தை அந்த அத்தாட்சியை மறைக்கிறதுக்காண்டி தூக்கிட்டு போனீங்க. இவங்களுக்கு என்ன வேண்டிய கிடக்குது? ஜவஹர் சார், அதாவது அந்த டிஸ்கை எவ்வளவு வித்தீங்க சொல்லுங்க. அந்த டிஸ்கெல்லாம் எவ்வளவுக்கு வித்தீங்க? அதை எடுத்துட்டு போய் நீங்க தான் சொல்லணும். நீங்க பல ஆயிரம் கோடிகள் சம்பாரிச்சீங்களா? அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்களா இந்த டாஸ்மார்க்ல நீங்க எப்படியா தமிழ்நாட்டை பாதுகாப்பீங்க? ஆமா ஆமா, நீங்க பாதுகாத்த லட்சணம் எங்களுக்கு தெரியும் சார். நீங்க எப்படி எல்லாம் தமிழ்நாட்டை போத மாநிலமாக்கி வீடுக்கு வீதி வீதிக்கு போத மாநிலமாக்கணும், அதெல்லாம் நாங்க ஆமா ஆமா பாதுகாத்தீங்க. இதை தவிர்த்து என்ன இங்க பாருங்க, இன்னைக்கு கூட டாஸ்மார்க்ல இருங்க சார், டாஸ்மார்க்ல 51 கோடி ரூபாய் மாசத்துக்கு அந்த அரசுக்கு வர வேண்டிய வருமானம் அது அமைச்சர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் போனது. மாசம் 51 கோடி. அதை தடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஆட்சியினுடைய இல்ல சார், அப்ப அந்த 10 ரூபாய் வாங்குறது நிப்பாட்ட வேண்டியதானே? இல்ல சார், 10 ரூபாய் நிப்பாட்டலாம். அதை நிறுத்தியாச்சு மேடம். ஒரு சில இடங்கள் இங்க கேளுங்க, அது ஒரு சில இடங்கள்ல நடக்குது. அதையும் முழுமையா செய்வாங்க. இன்னைக்கு கூட 18,600 கோடி வர எல்லாரும் கேக்குறீங்க. அவரே ஒரு நிமிஷம். ஓகே திருமணிகண்டன். எஸ் பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் போயிட்டு இருக்குதா? இப்ப பாட்டிலுக்கு 20 ரூபாய் போகுதுண்ணே. நீங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க சார், சொல்றேன். நிறைய அதாவது நீங்க பதட்டப்படுறீங்க, எங்கடா நம்ம திருடினதெல்லாம் மக்களுக்கு தெரிய வருதுன்னு. அவசரப்படாதீங்க. 23 நாள் தான் சார் ஆச்சு. அதுக்குள்ள ஏன் சார் அவசரம்? எல்லாம் சரி பண்ணுவோம். நீங்க செய்த ஊழல்கள்லாம் கண்டுபிடிப்போம். நீங்க செய்த அத்தனை குளறுபடிகள்லாம் நாங்க கொண்டு வர்றதா எங்களுடைய வேலை. அதனால அவசரப்படாதீங்க. இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு நடவடிக்கைக்கு என்ன சார் பர்மிஷன் முன்னாள் திமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் எழுதின 2 லெட்டர் அப்படியே கிடக்கே சார். 3 வாரமா என்ன சார் நடவடிக்கை எடுத்தீங்க? ஏன் அதை அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? எல்லாம் நடக்கும் சார். அதெல்லாம் நடக்கும் சார். திமுக செய்த ஊழல், அத்துமீறல் சார், அதுக்குள்ள அவசரப்பட்ட என்ன சார்? 5 வருஷம் பொறுத்துமா சார்? 5 வருஷம் பொறுத்தீங்களா சார்? எதையாவது கொண்டு வந்தாங்களா சார்? ஒரு மாசமாவது பொறுக்க மாட்டீங்களா? அதுக்குள்ள என்ன சார் அவசரம்? மக்கள் மனநிலை சார்ந்து இன்றைக்கு ஒரு புதிய அரசியல் வந்திருக்கு. ஆட்சியாளர்கள் வந்திருக்காங்க. இந்த ஊழல்கள் எல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கும் ஒரு நேரம் இருக்கணும். ஏற்கனவே
இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிதி நெருக்கடி, இன்றைக்கு விவசாயிகளுக்கு 2044 கோடி ரூபாய் இன்றைக்கு ஒதுக்கி இருக்காங்க, கடன் அடைச்சிருக்காங்க. இன்னைக்கு 18,600 கோடி ரூபாய்க்கு புதிய ஒப்பந்தம் கொண்டு வந்திருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு 2% கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் படிப்படியா கொண்டு வரக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் செஞ்சிருக்க நடந்திருக்காது. என்ன அர்த்தம்? 20 இடத்துல நீங்க சார், நீங்க ஒரு வருஷத்துக்கு சார் நான் என்ன சொல்றேன், நியாயத்தை கேட்கணும். நீங்க ஒரு நிமிஷம் வர 5 வருஷத்துல ஒரு நிமிஷம் ஜவஹர்லால் சார் வர குட்டிச்சவராக்கி வச்சிருந்தீங்க. இல்ல கண்டிப்பா நடந்து. இருங்க மேடம், நான் முடிச்சிடுறேன் மேடம் முடிச்சிடுறேன். 5 வருஷத்துல இந்த ஆட்சியை, இந்த மக்களை குட்டிச்சவராக்கி வச்சிருந்தீங்க. அதை சரி பண்ணணும்டா, கொஞ்சம் டைம் வேணும் சார். நீங்க அதுக்குள்ள திமுக ஆட்சியில் ஏற்பட்ட மாதிரியா இன்னைக்கு கொலை நடக்குது. 8000 கொலை சார், ஒரு வருஷத்துக்கு 8000 கொலைகள் நடந்தது. அந்த போல அதை தடுக்க நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா? நடவடிக்கை உடனே கண்டுபிடிக்கப்பட்டாங்களா இல்லையா? சரி, ஒரு காவல்துறை அதிகாரி மேல நடவடிக்கை டிஸ்மிஸ் பண்ணாங்களா இல்லையா? கேப்போம். அதெல்லாம் நீங்க பொறுமையா இருங்க, எல்லாம் சரியாகும். இல்ல சூர்யா சார், ஒரு நியாயத்தோட வரேன். நீங்க வெள்ளை அறிக்கை ப்ரிப்பேர் பண்ணி ஏன் நீங்க 15 நாள்ல கொடுக்கலன்னு கேட்டா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா நீங்க ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கையே ஏன் ஒரு மாசத்துல மாத்தலன்னு கேட்டா அது எப்படி முடியும்? எந்த ஆட்சியால முடியும்? வெள்ளை அறிக்கை யாரு கேட்டது? நான் உதாரணத்துக்கு இல்லையா, நான் உதாரணத்துக்கு சொல்றேன். that is doable in 15 days. ஆனா நீங்க சொல்ற ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கு ஏன் சரியில்லை? எனக்கு புரியுது, நான் பதில் சொல்றேன். நாங்க வெள்ளரிக்கைலாம் கேட்கல. நாங்க கேட்டாலும் உங்களால வெள்ளரிக்கை கூட வாங்கி தர முடியாது. எங்களுக்கு அது நல்லா தெரியும். ஏன்னா உங்களால என்ன முடியும், அங்க என்ன இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். நாங்க அதெல்லாம் விட்டுருங்க. நான் கேட்கறது வந்த உடனே அவலங்களை சொல்வதற்காக தான் வெள்ளை அறிக்கை. 6 மாசம் டைம் கொடுங்கன்னு இப்ப கேக்குறீங்களே, எப்படிங்க? டெய்லி பதவி ஏத்த நாள்லயே கேட்டாரு, எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்னு கேட்டாரு. ஏங்க நாங்க இது எதுக்குங்க? அது பட்ஜெட்டுக்கும் நீங்க கொடுக்குற கொள்கைக்கும் நீங்க கொடுக்குற வாக்குறுதிக்கும். நாங்க கேட்கறது அது இல்லைங்க. 6 மாசம் வரைக்கும் ஒரு 500 கற்பழிப்பு நடந்தாலும் ஓகேன்றீங்களா? அது வரைக்கும் கேள்வி கேட்க கூடாதுங்கிறீங்களா? இல்லையா, நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க ஏப்ரல் 23 வரைக்கும் நீங்க சொன்னதுதான் திருப்பி உங்ககிட்ட கேள்வியா கேட்கிறேன். ஒரு பாலியல் பலாத்காரம் நடப்பதற்கு முதலமைச்சர் காரணமா இருக்க முடியுமா? அதுல நடவடிக்கை எடுக்கிறதா முதலமைச்சரோட வேலை. அதை சரியா எடுக்கணும்னு கேட்கணும். இப்ப இந்த சோசப் ஐயா விஷயக்கெல்லாம் இப்பதான் அது தெரியுமா? இத்தனை கூட்டத்துல பேசும்போதெல்லாம் ஐயா நீங்க குற்றச்சாட்டு எங்க வைக்கணும் தெரியுமா? கிருஷ்ணகிரி மாதிரி கட்சிக்காரங்க நடத்திருந்தாங்கன்னா நீங்க அதுல குற்றச்சாட்டு வைக்கணும். விளாத்திக்குளம் மாதிரி எஃப்ஐஆர் போடுறதுக்கே 1 நாள் 2 நாள் டிலே ஆயிடுச்சுன்னா அப்ப நீங்க குற்றச்சாட்டு வைக்கணும். தாராளமா வைங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து கேள்வி கேட்போம். இப்ப கூட வைக்கிற தூத்துக்குடி மாவட்ட இளைஞர் அமைப்பாளர், ராம்நாடு இளைஞர் அமைப்பாளர் 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ண வழக்கு கண்டிப்பா கேட்கணும். கண்டிப்பா கேட்கணும். ஒரு எம்எல்ஏ அத்துமீறி உள்ள போனாரு, எங்க அண்ணன் வேலுச்சாமி சொல்றாரு, உடனே காவல்துறை அவங்க கட்சிக்காரங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கா? எங்க ஒரு நிமிஷம், இன்ஸ்பெக்டர் வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டீங்க. இன்ஸ்பெக்டர் என்ன காரணத்துக்காக? அது காரணம் என்ன நீங்க வெளிப்படையா சொல்ல வேண்டியது. இன்ஸ்பெக்டர் எதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்? அண்ணன் வேலுச்சாமிக்கு தான் தெரியும் எதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட். உடனே இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தாவேகா எம்எல்ஏ உள்ள புந்து கல்யாணம் நடந்த ஒரு கோஷ்டி சண்டையில இவருக்கு இன்ஸ்பெக்டருக்கும் உள்ளே சண்டை. அத்துமீறி உள்ள ஒரு திமுக எம்எல்ஏ போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பான்னு சொல்லுங்க. என்ன இதுக்கு பேர் ஆச்சா? உடனே டக்குன்னு நீங்க இன்ஸ்பெக்டர் வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு எம்எல்ஏ வச்சுக்கு லாபியில் உட்கார வச்சுட்டீங்க. இதெல்லாம் வேற கணக்கு. எங்கள் அண்ணன் கேட்கறதுக்கு வரேன். எங்கள் அண்ணன் வேலுச்சாமி என்ன சொன்னார், நாங்கள் அரசியலில் எதிரியும் துரோகியும் இல்லாத அரசியலே கிடையாது. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வந்த அரசியல். அது அவருக்கும் தெரியும். எங்கள் அப்பா மிசாவிலேருந்து வெளில வந்தோன்னே இவரை தான் கட்டி பிடிச்சானாரு. சந்தோஷம். எங்கள் அண்ணன் இருக்கிறதுனால காங்கிரஸ் இப்பயும் உயிரோடு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. வேலுச்சாமி என்ன இருக்கிறதுனால காங்கிரஸ் உயிரோடு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. வேலுச்சாமி என்ன விஜய் ஆதரிக்கிறதுனால கேளுங்க வரேன். ஆனா காங்கிரஸுக்கு தான் வேலுச்சாமி என்ன இருக்காரா என்னங்கிறது தெரியல. இப்ப கூட பாசி போய் ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு வந்தாரு சார். திருச்சி கிழக்கு கேண்டிடேட் சார் அவரே. நீங்க கேளுங்க வரேன். அது அப்புறம் பேசிக்குவோம். அது தாவேக்காவை கொடுத்தா கொடுப்பான். அண்ணா தாவேக்கா வேட்பாளர்னா நீங்க எனக்கு தெரியல. ஆனா இப்ப போய் பாசி உட்காந்து எம்பி சீட்டு வாங்கினாரு. எங்கிட்ட வாங்கினதை ஒரு பணக்காரனுக்கு விற்றீங்க. இப்போ தாவேக்கா வாங்கின ஒரு எம்பி சீட்டை ஒரு 7 உண்மையான காங்கிரஸ் சொன்னேன் எங்கள் வேலுச்சாமி கொடுக்க வேண்டியதானே? கொடுக்கலாமே, கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் தெரியிட்டோம். இப்போ அதை விட எங்கள் அண்ணன் இன்னொருத்தர் பதில் சொல்லிடுறேன். இவர் சேலம் மணிகண்டன் என்ன சொன்னார், வெற்றி கொண்டான் சூர்யா வெற்றி கொண்டான், இப்போ தோல்வி கொண்டான். ஆனால் என்ன அதை உடனே நல்ல மனுஷன் பெரிய மனுஷன் தேர்தல் நிற்க மாட்டான்.
அதனால் நான் அது உள்ள போனதில்லை, எனக்கு வெற்றி இல்லை, தோல்வி இல்லை. எனக்கு திரும்ப சொல்லுங்க. ஏங்க, இல்ல ஒரே ஒரு வாட்டி எனக்காக திரும்ப சொல்லுங்களேன். நல்ல மனுஷன் பெரிய மனுஷன் தேர்தல் அதனால அதை விடுங்க. அது அரசியல்ல வந்துட்டோம். திமுக எத்தனை பேர் நின்னாங்க இருங்க வர அது அரசியல் தேர்தல்ல? எனக்கு தெரியாது, உங்க கட்சிக்காரங்க பாக்குறாங்க, பாத்துக்கோங்க. எனக்கு தெரியாது. எங்க அண்ணன் இப்ப சேலம் மணிகண்டன் சொல்றேன், நாங்க என்னவோ ஆச்சதாங்க விட்டோம் அண்ணே, கட்சியே காணான்னு தேடிட்டு இருக்காங்க என்ன, நீங்க அதை கண்டுபிடிங்க. ஓகே, நாங்க ஆட்சியை நாங்க பாத்துக்கிறோம். எங்க கொள்கை வாழும் வரை இங்கே ஆளுவது மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் தான். அதனால நாங்க தெளிவா இருப்போம். இப்பயும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கோம். இப்போ 10 தோல்வி முடிச்சு 11வது தோல்வி. அண்ணன் ஒத்துக்கிட்டாரு என் கட்சியை காணான்னு. எது சேலம் மணிகண்டன் அண்ணன். அண்ணா திமுக காணா மேடம், விடுங்க மேடம், அனாவசியமா அவரே உள்காயமா இருக்கு, விடுங்க விடுங்கன்றாரு பாவம். அவரை போய் அதெல்லாம் நானும் சொன்னேன். கேப்போம், நாங்க அங்க போல. சரி, நாங்க இப்ப இவர் அண்ணன் கேட்ட மாதிரி, சுமன் சார் கேட்ட மாதிரி, திமுக தனித்து விடப்பட்டு இருக்கிறதா? அண்ணன் மன்னிக்கணும், எங்களை யாரும் தனியா நிக்க விட்டதே இல்லை. எல்லாம் ஓடுற குதிரை ஜெயிக்கிற குதிரையில தான் பணம் கட்டுவான். அந்த மாதிரி 10 கட்சி. இப்ப 29ல ஒரு முடிவு எடுத்துருங்க தனியா. இப்ப சொல்லிடுறேன், 10 கட்சி அதை மாதிரி ஆரம்பிக்கும் போதே அவன் எல்லாம் லீஸு கூடுறதுக்கு தான் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறான். வரும்போதே ஒரு இதில் வேற இப்போ எங்கள் அண்ணன் இவர் வேற சொன்னார், பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுப்பதாக எல்லாரும் என்ன பேர் சொல்லுங்க, அது யார் சொன்னாலும் எனக்கு தெரியாது. முடிவெடுக்கிறார்கள். நாங்கள் ஏன் சார் பொதுக்குழுலாம் போய் கூட்டிகிட்டு வரணும்? நமக்கு புள்ள பொண்டாடிகள் தானே சார் பொதுக்குழுவே, 10 பேர் தானே சார் பொதுக்குழு. கூட்டு பேசி அறிச்சிட்டு போவானே, ஏன் லேட் பண்ணுவானே? தெரியும் பொதுக்குழுல எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு. திருவேலுச்சாமி சொல்லுங்க. அவர் நிறைய பேசியிருக்கிறார், உங்களுக்கு பதில் சொல்லணும் சொல்லலாம், இல்ல நான் கேள்வி கேட்கணும்னா கேட்கிறேன். இல்ல அதான் அவர் என்ன ஒண்ணு சொன்னார்னா, அவங்க தான் ஓடுற குதிரை எல்லாரும் ஏறலாங்கன்னு சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க பலமா இருந்தா உங்க கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரலும் ஏதாவது ஒரே ஒரு தேர்தல்ல நீங்க தனியா நின்னுட்டா? 2014 நினைக்கிறேன். நீங்க மற்றவங்களை சுமக்குறீங்க, சுமக்க வேண்டிய அவசியம் இல்லையே. 14 அவங்க தனியா நின்னாங்க, நீங்க தனியா நின்னீங்க. 80ல கூட 109 நாங்க நின்னுட்டோம் பலமுறை. நாங்க வேலுச்சாமி சார் இல்ல, வேலுச்சாமி சார் 2014 57ல தன்னான்னா 62 இல்ல. இப்ப ரீசன்ட்டா 2014ல காங்கிரஸ் தனியா நின்னுச்சு, எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த தேர்தல்ல திமுக தனியா நின்னுச்சா கூட்டணியோட நின்னுச்சா அது எனக்கு நினைவில்லை. எங்க கூட 2-3 கட்சி கூட்டணி வரும். எப்போதும் ஏதாவது 1-2 கட்சி கூட்டணி இல்லாம நிக்கவே இல்ல. ஓகே ஓகே, தனியா நின்னதே கிடையாது. அத புரிஞ்சுக்கணும். சைக்கிள்ல பின்னால ஒரு கேரியர் இருக்கு, நாங்க ஏன்னா தனியா ஓட்டணும்? ஏதாவது ஒரு கட்சத்துக்கு கேரியர்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போவோம். அண்ணனுக்கு புரியுது சொல்லுங்க. கேரியர்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டாங்களே. ஓ இல்ல சைக்கிளே நீங்க தாண்டல, அப்படிதானே? அவர் ரொம்ப பாசத்தோட சொன்னாரு. நாங்க சைக்கிள் தமிழ்நாட்டுல சைக்கிள் ஓட்டும்போது கேரியர் ஒண்ணு இருக்கு. இவரு திமுகவுக்கு முட்டை கொடுக்கறாரு. அவரையும் மந்திரியாக்கல, இவரையும் மந்திரியாக்கல. இதுக்கு என்ன சொல்ல போறாரு? சரி விடுங்க சார். கேக்குறேன் சார், திருச்சி கிழக்கு கன்ஃபார்மா? நல்ல அதுல அவர் சொன்னாரு, நல்லவன் எவனாவது தேர்தலில் நிப்பானான்னு. அந்த சூழ்நிலை உருவாக்குறது அது. 5 வருஷம் நீங்க ஆட்சியில் இருக்கிறதுக்கு அப்புறமா நல்லவன் தேர்தலில் நிப்பானான்னு நீங்களே கேக்குறீங்க. இதுதான் அண்ணன் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறாரு. விட்டுங்க, அவர் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறாரு. அண்ணா நான் உண்மையை தான் சொன்னேன். இப்படிப்பட்ட ஒரு நல்லவர்களை கூட தமிழக முதல்வரை தோக்கடிக்குது இந்த மக்கள்னு சொன்னா, நல்லவன் கிட்டவன் தேர்தலுக்கு வர வேணாங்கிறேன். ஒன்னும் மாற்று கருத்தே இல்லை. இதுக்கு மேல எப்படி ஒரு மனசாட்சியோட தமிழ்நாட்டில் அரசியல் பண்றது? அதாவது இதை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஜனநாயகம் என்பது இவன் தான் பெரியவன், இவன் சாதாரண, யாரும் வெற்றி பெறுவான், யாரும் தோல்வி அடைவான். அதுக்காக மக்களை குறை சொல்வது என்பது ஜனநாயகத்தை புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை தான் நான் பாக்குறேன். அப்படி இல்ல. காமராஜர் தோற்கிற போது அவர் சொன்னது, நான் தோத்தா என்ன, ஜனநாயகம் ஜெயிச்சிருச்சு, காமராஜால இருந்தாலும் தோக்கடிக்க முடியும், ஜனநாயகம் காட்டிருக்குன்னு சொன்னாரு. அதைத்தான் நான் பாக்குறேன். அதே மாதிரி 10 லட்சம் கோடி ஒரு 6 லட்சம் கோடி கடனை வாங்கி, இதான் உன்னதமான 6 லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன இந்த நாட்டில் ஏதாவது பிஎஸ்சிஎல் மாதிரி ஒரு ஆணை வந்திருக்கா? என்ன வந்திருக்கு சொல்லுங்க? எதையுமே பண்ணலையே. சரி கேப்போம் அண்ணா, மற்றவங்க பேசுறாங்க. அண்ணா வெள்ளக்காரன் நீங்க வாங்கின வெள்ளக்காரன் 47க்கு முன்னால முதலமைச்சர் மாதிரி கோட்டு போட்டு உள்ள உட்கார்ந்துருந்தாங்க. அந்த வெள்ளக்காரனை வெளில அனுப்பிட்டு
இப்போ அதே மாதிரி ஒரு வெள்ளைக்கார்ட்ட கோட்டு போட்டு உள்ளே உட்கார வச்சுட்டீங்க. உங்க பெரிய தலைவர் கோட்டு சூட்டு போட்டு போட்டோ கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியல பாவம். ஓகே 70 முதலமைச்சர் கோட்டு சூட்டு போட்டு வந்தாரு தெரியுமா? தெரியுமா? உடை அல்ல, அவருடைய நடவடிக்கை என்னன்னு பார்க்கணும். அதுதான் முக்கியம். அது இல்ல தமிழ்நாட்டு மக்கள் தலையில குள்ளா. நீங்க எதுக்கு கவலைப்பட மாட்டீங்க? குஜராத்ல 3000 இஸ்லாமியர்களை கொண்டு இந்த காங்கிரஸ் திமுக பஞ்சாயத்து முடியல நான் சொல்லல. கொஞ்சம் ராஜ தர்மத்தை கடைபிடிக்கணும் சொன்ன நேரத்துல நீங்க மந்திரியா இருந்தீங்க, அல்லது ஒரு எம்பி அதை கண்டிச்சு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? ஓகே திரு மணிகண்டன் கவலைப்பட மாட்டீங்களா? திரு மணிகண்டன் ஒண்ணு இல்லப்பா, அதிமுக 10 தடவை தோத்துச்சு, 11 தடவை தோத்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏமாங்க, வடக்கு ஒருத்தர் ராகுல் காந்தி 99 நாட் அவுட்னு கிரீசல் நிக்கிறாருமா. செஞ்சுரி அடிக்காம நான் இடத்த காலி பண்ண மாட்டேன்னு நிக்கிறாருமா. அதனால ஏமா எங்களை மட்டும் சொல்றீங்க? நான் ஒண்ணு ரொம்ப ஆக்கப்பூர்வமா கேட்கிறேன். வெள்ளையறிக்கை கேட்ட மாதிரிமா விவசாய கடன் பயிர்கடனை தள்ளுபடி பண்ணணும்னு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அறிவிச்சாரு. அதே பாசிச பாயாச பாஜக ஆள்ற மகாராஷ்டிராவில அவங்க எவ்வளவு தள்ளுபடி பண்ணிருக்காங்கன்னு பாமக தலைவர் அன்புமணி புள்ளி விவரத்தோட சொல்லியிருக்காரு. அப்ப ஏன் இதுக்கு வெறும் சும்மா ஒரு ஏமாற்று வேலையா? அதே பாசிச பாயாச பாஜக ஆள்ற இடத்துல அதை எந்த அளவுக்கு அவங்க உண்மையாலுமே பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒழுக்கமா கட்டினவங்களுக்கு 50,000 ரூபாய் தள்ளுபடி பண்ண முடியும்னு ஒரு ஊக்கத்தொகையை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஆக்கப்பூர்வமா இது வரைக்கும் சிந்திச்சிருக்கிறாங்களா? ஒண்ணுமா? அவர் ஒருத்தர் எதிர்க்கிற தடவை சொல்லி காங்கிரஸ் முடிச்சார். சனாதானத்தை டெங்கு கொசுவை போல அழிப்போம் அறுப்போம்னாரு. அதையே இந்த தடவை எதிர்கட்சி தலைவரானப்பையும் உதயநிதி பேசுனத அங்க ஆதவ அர்ஜுனா என்டாஸ் பண்றாரு. அப்ப இவங்க திமுக மாதிரி ஒரு குறிப்பிட்ட பெரும்பான்மை மதத்துக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. பார்த்தா திமுகவோட தொடர்ச்சியா தான் தெரியுது. காவலனின் காவல்துறை சினிமா பேரு காவலன். இன்னைக்கு அவருக்கு தலைமையில காவல்துறை இருக்குதுமா. வந்த உடனே ஜி பூம்பான்னு பிளாக் மேஜிக் பண்ண முடியாது. பட் ஆள்பவனை கண்டால் குற்றம் புரிய துணிபவனுக்கு ஒரு நெஞ்சில பயம் இருக்கணும். எப்படி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே அன்னைக்கு ராத்திரியே எல்லாரும் பக்கத்து மாநிலத்துக்கு போனாங்கன்னு ஒரு பேப்பர்ல மாலை பேப்பர்ல செய்தி போட்டவனும் அந்த மாதிரி ஆள்பவனை கண்டால் குற்றம் செய்ய துணிபவனுக்கு நெஞ்சில பயம் வரணும். அது ஒண்ணு. அதை தாண்டி ஏதோ சங்கருடைய பிரம்மாண்டமான படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது இது வரைக்கும். அதே மாதிரி நீங்க அதிகார மையம் ஒண்ணுதான் இருக்குன்னு சொன்னார் மரியாதைக்குரிய முதலமைச்சர். ஆனா ஆதவர்ஜினாவை பார்த்தா அவர் சூப்பர் அதிகார மையமா செயல்படுறப்ப இது என்ன போன திமுக ஆட்சி என்னவோ அதோடைய ஒரு தொடர்ச்சி. மக்கள் ஏதோ நம்ம வீட்டுல பேரப்புள்ள சொல்றான், நம்ம பையன் சொல்றான், இந்த பால் எல்லாரும் ஒரு இதுல குண்டாவில் கொண்டாந்து பால் ஊத்துங்க ராத்திரி அப்படின்னு ஒருத்தர் சொன்னப்ப நாம தண்ணியை ஊத்தலாம் மீதி பேர்லாம் பால் ஊத்துவாங்கிற மாதிரி எல்லாரும் வீட்லயும் நம்ம பேரன் பேத்தி சொல்றாருன்னு போய் ஓட்டு போட்டு கடைசியில பார்த்தா அவருடைய ஆட்சி வந்திருக்குது. ஆனால் அவர் கூட ஒரு நல்ல டீமை வச்சுக்கணும். நான் ஆக்கப்பூர்வமான இதை சொல்றேன், கிடைச்சிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தணும். வெறும் ரீல்ஸ் மட்டும் விட்டுக்கிட்டு இருந்தா ரீல் அந்து போகும். ஓகே டாக்டர் சுமந்த், நிறைவான கருத்து. அடிப்படையா முதல்ல சொன்னதுதான், இன்னும் ஒரு 2-3 மாதங்கள் நாம் பார்க்க வேண்டும். எல்லா கவர்மெண்ட்டுக்கும் கொடுக்கற டைமை விட இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் அவகாசம் கொடுக்கணும். ஏன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பெரும்பாலான அமைச்சர்களுக்கு அங்க என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 6 வாரம் 8 வாரம் ஆகும். சோ நம்ம ஒரு அரசாங்கத்தை சரி நம்ம எதிர்பார்க்கல இவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கல. மேபி அவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஓரளவுக்கு. இந்த மாதிரி மெஜாரிட்டி கிட்ட நம்ம ஆட்சி அமைப்போங்கிறது அவங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ். சோ அதனால இந்த ஒரு மாசம் some good signs are there, சில கவலை அளிக்கக்கூடிய சைன்ஸும் இருக்கு. காவல்துறை சட்ட ஒழுங்கு அடுத்த சில மாதங்களில் சீராக வேண்டும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அது நான் நெகோஷியபிள். லா அண்ட் ஆர்டரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைப்பும் நான் நெகோஷியபிள். அது பண்ணிதான் ஆகணும். சோ அதுவும் மக்கள் பார்ப்பாங்க. மற்ற துறைகளில் என்ன மாற்றம் இருக்கிறது மிக முக்கியமா அசோகா, அனைத்து தரத்துல வாழக்கூடிய மக்கள், அடித்தளத்துல இருக்கக்கூடிய மக்கள், அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும், நடுத்தர வர்க்கத்தின் மக்கள் அவங்க வாழ்க்கையில என்ன சேஞ்சஸ் வரும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகும், ரோட்ஸ் பெட்டர் ஆகும், ஹெல்த் கேர் பெட்டர் ஆகும். அதே மாதிரி தொழிலதிபர்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும். சோ எல்லா தரப்பில் வாழும் மக்களுக்கும் இந்த அரசாங்கம் என்ன செய்ய முடியும், அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று சிந்தித்து செயல்பட்டால் ஒரு மாற்றம் வந்தால் அதுக்கு ஒரு பாசிட்டிவ் இமேஜ் வரும். பட் give them another 2 to 3 months. ஓகே திரு ஜவஹர் அலி, நிறைவான கருத்து. சாரி ஒரு வரி. சாரி இல்ல டைம் இல்ல. அதாவது பேரன் பேத்தி இவங்க சொன்னதுனாலதான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் ஜனநாயகத்தை கொச்சப்படுத்தக்கூடிய விஷயம். மக்கள் எல்லாம் அதுல என்ன கொச்சப்படுத்துறது இருக்கு? பேரன் பேத்தி சொல்லி ஓட்டு போட்டேன்னு சொன்னா அதுல என்ன தப்பானதா இருக்கு?
ஆமா, அப்ப அவங்க முட்டாள் பேரம்பேத்திக்காண்டி மட்டும் தான் ஓட்டு போட்டாங்க, விஜய்க்காக ஓட்டு போடலன்ற அர்த்தமாயிரதா? சார் நிறைய பேர் வெளிப்படையாக பேட்டி கொடுக்குறாங்க சார். என் பேரன் சொன்னா நான் போட்டேன். இல்ல மேடம், தப்பு இல்லையே சார். இல்ல மேடம், அதாவது இருவேறு திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக ஒரு புதிய கட்சி வரணும் அப்படின்னு மக்கள் விரும்பினாங்க. அது விஜய் வந்துட்டாரு, அததான் மக்கள் விரும்பினாங்க. இந்த ஆட்சியினுடைய இப்ப கொண்டு போற விதம் எப்படி இருக்கு? பார்ட்டி பண்டு அதை நிறுத்தியாச்சு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க திமுக ஆட்சி காலத்துல. அப்புறம் குதிரை பேரம் எங்க நடந்தது? திமுக நடத்தினது குதிரை கம்பம் ராமகிருஷ்ணன்ல கண்ணப்பன்ல இருந்து பல பேரை குதிரை பேரமா எடுத்ததற்கு கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி புரட்சி தலைவர் அம்மா கூட அன்றைக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க, நீங்க பேசும்போது இருங்க. 8 தேமுதிக எம்எல்ஏக்கள், ஒரு பாமக எம்எல்ஏக்கள், ஒரு புதிய தமிழகத்தை சேர்ந்த ராமசாமி என்கின்ற எம்எல்ஏ, இவங்க எல்லாம் அதிமுக கொண்டு வந்து சேர்த்ததெல்லாம் அது என்ன குதிரை பேரமா இல்ல குரங்கு பேரமா? அதனால ஏதோ ஒண்ணு சொல்லுன்னு குறை சொல்லாதீங்க. ஆனா பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அந்த மத்திய அரசாங்கம் ஒதுக்குறாங்க. ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசாங்கம் ஒதுக்குறாங்களா, அது சரியா செஞ்சிருக்காங்களா என்பது என்னன்னா, மகாராஷ்டிரா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய, அதனால விவசாய கடன் அடைச்சிருக்காங்க. இவர்களுக்கும் இந்த நிதி நிலைமையை சரி செய்வாங்க, நிச்சயமாக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாங்க. அதற்காக எல்லா திட்டங்களையும் வழிவகுத்து இருக்காங்க. அதனாலதான் நாளைக்கு அமைச்சரவை கூட்டமும் நடக்குது. எல்லா விஷயத்தையும் குறை சொல்லி இந்த ஆட்சியின் அவலங்களை தேங்க்யூ. நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். ஒரு மாசத்துல அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள், சில சயின்ஸ் தான் நமக்கு தெரியும், ஒட்டுமொத்த மாற்றங்கள் தெரியுமான்னு தெரியல. நாளைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் இன்னும் பல டைரக்ஷன் நமக்கு தெரியுதான்னு பொறுத்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. வணக்கம்.